ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ ஃபேமிலி மீடியா. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான வீடியோ தான். என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விநாயகர் சதுர்த்தி. நம்ம வீட்டில் விநாயகருடைய பிறந்தநாளை நம்ம எப்படி கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இன்றைக்கி மார்னிங் எந்திரிச்சு தான் பார்த்தீங்கன்னா எல்லா வேலையுமே வந்து செஞ்சிட்ருக்கோம். எப்போவுமே வந்து முன்னாடி நாள் செஞ்சு வைப்பேன். ஒரு சில டைமில் ஒர்க் இருக்கும்போது நேற்று வந்து பார்லர் ஒர்க்கு கொஞ்சம் இருந்துச்சு. ஃபேஷியல், அப்புறம் வந்து சாரீ வந்து ஃப்ரீ ப்ளீட்டிங், இப்படி எல்லா வேலையும் இருந்ததால் அடுத்த நாள் மார்னிங் தான் வந்து எல்லா வேலையுமே பார்க்குற மாதிரி இருக்குது. அவருமே இன்றைக்கி வந்து என் கூட ஹெல்ப் பண்ணார். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே வீட்டில் ஒருத்தர் மட்டுமே எல்லா வேலையும் பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஒரு ஆள் வந்து கொஞ்சம் ஏதாவது ஒரு சின்ன சின்ன வேலையாக இருந்தால் கூட பரவாயில்ல, பெருசாக செய்யலைனாலும் அது வந்து பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். வெள்ளத்தை கட் பண்ண சொன்னால் கை வலிக்குது கால் வலிக்குதுன்னு சொன்னால் எப்படி? அப்போ நாங்களாம் எப்படி செய்கிறோம்? நாங்கள் தான் செய்யணும்னு என்ன எழுதி வச்சுருக்க வெள்ளத்தில்? இது பெண்கள் மட்டுமே தொட வேண்டும் அப்படின்னு. அது ஃபுல்லாக இல்லை, அது பாதி போதும். பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அவருமே வந்து சின்ன சின்ன வேலையெல்லாம் எனக்கு ஹெல்ப் பண்ணி கொடுத்தாரு. பூஜை பாத்திரம்லாம் இன்னும் கேட்டிங்கன்னா அவர் தான் வந்து தேய்ச்சி கொடுத்தாரு. அதனால தான் என்னால் வந்து அடுத்த சமையல் வேலையை பார்க்க முடியுது. இப்போ பார்த்தீங்கன்னா கொதிக்கிற தண்ணியை தான் இப்போ வந்து நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். அரிசி மாவில் தான் இன்றைக்கி நான் ஃபஸ்ட் டைமாக வந்து எப்பவுமே ஃப்ரெஷ்ஷாக அரிசி ஊற வச்சு மாவை அரைச்சி நான் எடுப்பேன். இன்றைக்கி வந்து நம்ம அரிசி மாவே நான் வந்து ரெடி பண்ண போகிறேன். அதாவது வந்து கடையில் வாங்கின அரிசி மாவில் தான் நான் வந்து இன்றைக்கி பண்ண போகிறேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து சுடு தண்ணியில் சால்ட்டை கரைச்சி நீங்கள் வந்து இதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்படியே சால்ட்டு போட்டிங்கன்னா அங்கங்கே உங்களுக்கு டேஸ்ட் வந்து மாறுற மாதிரி இருக்கும். அதனால் வந்து தண்ணியில் சால்ட் கலந்து ஃபஸ்ட்டு ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா கொதித்த தண்ணியை சுட சுட வந்து இந்த மாதிரி வந்து மாவில் மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து மாவு பிசைஞ்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து தெரியும், இந்த அளவுக்கு கொஞ்சம் நேரம் ஆறட்டும், ஏன்னா சூடாக இருக்குது. ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து பிசைஞ்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைடில் வந்து வேர்க்கடலாம் வறுத்து வச்சுருந்தோம். அதை வந்து தோல் எல்லாம் எடுத்துகிட்டு நல்லா வந்து இப்படி மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. வெல்லத்தை வந்து இந்த மாதிரி தூளாக வந்து பண்ணிக்கோங்க. நல்லா கத்தியிலே இது பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணலாம். இல்லை கட்டி கட்டியாக இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா மிக்சியில் போட்டு ஒரு சுற்றி அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து நல்லா வந்து தூளாக இருக்கிறதால நான் வந்து டைரெக்டாகவே போட்டு இந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். வறுத்த வேர்க்கடலையும் அதுக்கப்புறம் வெல்லமும். நான் வந்து இன்றைக்கி வேர்க்கடலை கொழுக்கட்டை தான் செய்கிறேன். இதே எள்ளு கொழுக்கட்டை, தேங்காய் கொழுக்கட்டை, உடச்சக்கடலை, இப்படி நிறைய வந்து பூரணம் வந்து செஞ்சு வச்சுப்பாங்க. இதுக்கு பேர் பூரணம் சொல்லுவாங்க, உள்ளாடைன்னு சொல்லுவாங்க, எது வேணாலும் சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து கொழுக்கட்டை மாவு நல்லா பிசைஞ்சு ஃபஸ்ட் டைமாக நான் வந்து இந்த கடையில் வைக்கிற மாவில் செய்கிறேன். அது வந்து எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருந்தது, நம்ம வேக வச்சு எடுக்கும்போது எப்படி வரும்னு தெரியல, சாஃப்டாக இருக்குமா இல்லை ஹார்டாக இருக்குமா. ஏன்னா நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷான அரிசியை ஊற வச்சு மாவு அரைக்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அது எப்போவுமே அப்படி செஞ்சு பழகிட்டு இன்றைக்கி வந்து நான் ஒரு டவுட்டாக தான் செஞ்சேன். பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அவுட்புட் வந்து சூப்பராக வந்துச்சு. நான் வந்து 2 டைம் வந்து இன்றைக்கி வந்து கொழுக்கட்டை செஞ்சேன். அதாவது வந்து இப்போயும் மதியமும் செஞ்சேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நைட்டுமே வந்து கொஞ்சமாக செஞ்சதால் பாப்பா திரும்ப கேட்டால் திரும்ப நைட்டுமே செஞ்சு கொடுத்துருந்தேன். ஆக்சுவலாக ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ பார்த்திங்கன்னா சுண்டல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து பொங்கல் செய்ய போகிறோம். பொங்கலுக்கு வந்து நல்லா திராட்சை, முந்திரி எல்லாம் நிறைய வச்சுருக்கேன். இங்கே குக்கரில் வந்து பொங்கல் வெந்துருச்சு. அதுக்குள்ளே நம்ம வீட்டுக்கு வந்து பிள்ளையாரும் பார்த்திங்கன்னா வந்துட்டாங்க. இப்போ பிள்ளையாரை வந்து நம்ம வீட்டுக்கு வந்து அழைக்க போகிறோம். எப்பவுமே பிள்ளையாரை வந்து ஆர்த்தி எடுத்து எப்போவுமே ஒரு புது வரவு, அதுக்கப்புறம் நமக்கு வந்து ரேராக, அதாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டு வரவங்க, அந்த மாதிரி வந்து ஒரு குழந்தை நம்ம பிறந்து வீட்டுக்கு கூப்பிட்டு வரும்போது எப்படி ஆர்த்தி எடுத்து நம்ம வரவேற்கிறோமோ அதே மாதிரி தான் நமக்கு பிள்ளையார் வந்து வருஷத்துக்கு ஒரு டைம் வராங்க. அவங்கள வந்து நம்ம வீட்டில் வந்து ஆர்த்தி எடுத்து மரியாதையோடு நம்ம வீட்டுக்கு வந்து அவங்கள அழைச்சி கூட்டிகிட்டு போகிறோம். அதுக்காக தான் இந்த மாதிரி வந்து பண்ணுறது. பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்காங்க. இன்றைக்கி பிள்ளையார் எப்பவுமே வருஷம் நான் கூட போயிட்டு தான் பிள்ளையார் வாங்கிட்டு வருவேன். இந்த வருஷம் நான் போகல. நான் போகாமையே வந்து இவங்க அழகாகவே பிள்ளையார் வந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க. ரொம்ப அழகாக இருந்தார். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அழகாக வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடலாம். நான் கூட்டிகிட்டு போயிட்டு எப்பவுமே வந்து என் கையால் தான் வாங்கி வைப்பேன். அதே மாதிரி தான் வந்து வாங்கி இப்போ பார்த்திங்கன்னா அவருடைய இடத்துல மனையில் வந்து வச்சாச்சு. எப்பவுமே வந்து கீழே வைக்கக்கூடாது, மனையில் தான் வைக்கணும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மனையில் வச்சு அதுக்கப்புறம் வந்து வீட்டில் இருக்கிற ஜுவல்ஸை வந்து நான் எப்போவுமே போடுவேன். இந்த வருஷம் நம்ம வீட்டில் வந்து இந்த ஜுவல் இருக்குது, அதனால் வந்து சாமிக்கு வந்து இந்த ஜுவல் போட்டு விட்டுடலாம் அலங்காரம் பண்ணுறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு அழகாக சாமியும் பார்த்திங்கன்னா சூப்பராக அலங்காரம் பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்காங்க ஜுவல் போட்ட உடனே. அதுக்கப்புறம் இதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா நம்ம வச்ச கொழுக்கட்டையும் சூப்பராக வெந்துருச்சு. இங்கே பாருங்கள், அந்த கலர் சேஞ்ச் ஆகலை ரொம்ப.
அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உடையில வெடிச்சிரும் ஒரு டைம் வந்து சொல்லுவாங்க. அந்த மாதிரி எதுவுமே ஆகலை, சூப்பராக இருந்தது, நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. இப்போ வந்து பூஜையும் பார்த்திங்கன்னா வந்து பண்ண போகிறோம். அழகாக வந்து சூப்பராக ரெடி பண்ணி விளக்கெல்லாம் ஏற்றியாச்சு. படையலும் பார்த்திங்கன்னா எங்கள் சாமிக்கு தேவையானது லட்டு, சக்கரை பொங்கல், சுண்டல், அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ். அந்த ஃப்ரூட்லேயே சொல்லுவாங்க இந்த பிள்ளையாருக்கு வந்து இந்தந்த ஃப்ரூட் வைக்கணும் அப்படின்ட்டு. அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கடையில் வந்து செட்டாகவே இப்போலாம் வந்து சேல் பண்ணுறாங்க. அது எல்லாமே வந்து சாமிக்கு வச்சு வந்து வெளியும் விளக்கேற்றிட்டு உள்ளே எல்லாம் தான் விளக்கேற்றிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா பூஜை பண்ணிகிட்ருக்கோம். எப்பவுமே வந்து பிள்ளைங்களும் வந்து கூடவே வந்து வெளியிருந்து நாங்கள் வந்து சாமி கும்பிடும்போது குழந்தைங்களும் வந்து கூடயே இந்த மாதிரி தான் வருவாங்க. எப்போவுமே அப்படி தான் நாங்கள் ஃபேமிலியோடு வந்து சாமி கும்பிடுவோம். அவங்க கற்பூரம் ஏற்றட்டும் நம்ம நிற்கலாம் அப்படிலாம் நிற்க மாட்டோம். கூடவே இப்படி தான் வந்து நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு பூஜையெல்லாம் வந்து எல்லோரும் ஒன்றா உட்காந்து ரொம்ப அமைதியாக சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பாப்பாங்க கையாலையும் வந்து எப்போவுமே வந்து தீபார்த்தனை காட்ட சொல்லுவேன். எல்லாத்துக்குமே கிடையாது, இந்த மாதிரி பிள்ளையார் கிருஷ்ண ஜெயந்தி கும்பிடும்போதும் சரி அவங்க கையால் வந்து அவங்களுக்கு சாமிக்கும் வந்து தீபார்த்தனை காட்டட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஃபஸ்ட்டு அவர் காட்டிட்டு அதுக்கப்புறம் செகண்டு நானும் காட்டிட்டு அதுக்கப்புறம் சின்ன பாப்பா பெரிய பாப்பா 2 பேருமே வந்து தீபாரத்தனை காட்டினாங்க. ரொம்ப மனசுக்கு வந்து நிறைவாக இருந்துச்சு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வீட்டில் வந்து நம்ம வந்து பூஜை பண்ணும்போது ரொம்ப அமைதியாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அந்த ஊதுவத்தி வாசனை, கற்பூர வாசனை, இந்த மாதிரி எல்லா வாசனையும் அந்த மாதிரி வந்து பாப்பாங்களோட சேர்ந்து இந்த வீட்டில் வந்து ரொம்ப வந்து அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு சாமி கும்பிடும்போது அவ்வளோ மனசுக்கு நிறைவாக இருக்குது. அது மாதிரி கொழுக்கட்டைலாம் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு பிடிச்சது செஞ்சு படைக்கும்போது ரொம்ப ஆசையாக வந்து எல்லோரும் சாப்பிட்டாங்க. எல்லோரும் உட்காந்து எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்டுட்டு இதுதான் வந்து லஞ்சு டிஃபன் எல்லாமே இது தான். டேரெக்டாக நாங்கள் எதுவுமே சாப்பிடல, எல்லாமே இதை தான் வந்து சாப்பிட்டுட்ருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நாளையிலேருந்து இன்னொரு வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.